எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆன்மீக கருணைங்கிற இழையில் குருவாயூரப்பன் மகிமையை பற்றி ஒரு பதிவு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். எங்களுடைய ஆன்மீக அனுபவத்தை பதிவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதில் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, நேத்திக்கு எங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற ஸ்ரீ குருவாயூரப்பன் கோவிலுக்கு போகிற ஒரு வாய்ப்பு வேறு கிடச்சிது. எங்களுடைய குடும்ப நண்பர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றியே இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அவர் அடிக்கடி ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுவார். நேத்திக்கு ஒரு நாளைக்கு ஒரு 7-8 கோவில் பார்த்தோம். அதில் இந்த ஸ்ரீ குருவாயூரப்பன் கோவிலும் ஒன்று. சரி, இப்போ எங்களோட அனுபவத்தை சொல்கிறேன். போன வருஷம், அதாவது 2024 நவராத்திரி போது நடந்தது. நவராத்திரி ஆரம்பித்து ஒரு 2 நாள் இருக்கும். ஒரு நாள் அன்றைக்கி கார்த்தால் என்னோடய ஹஸ்பண்ட் எழுந்து பல்ல தேய்ச்சிட்டு வந்ததும் காஃபி போடுறதுக்கு உள்ளே போனேன். அவர் என்கிட்ட, காஃபி அப்புறம் போடு, இங்கே வா, இங்கே வந்து உட்காரு, நான் சொல்கிறத கேளு, அப்புறமா காஃபி போடு அப்படின்னார். அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எப்போவுமே முக்கியமான கனவு கண்டா முதல்ல என்னை உட்காத்தி வச்சு என்கிட்ட சொல்லிவிடுவார். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறடி, எனக்கு மறந்துடுறது, அதனால் ஃபஸ்ட்டு கேட்டுவிடுவார். சரி, இப்போ என்ன கனவா? என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய கடைசி மச்சினரும் கேரளாவுக்கு போகிறாளாம். எதுக்குன்னா, என்னோடய மச்சினருக்கு ரயில்வேயில் ஃபைனல் இன்டர்வியூவான். அதுக்கப்புறம் வேலையும் கிடச்சிடுதான். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, என் மச்சினனுக்கு 62 வயசாகுது. இப்போ தான் 60ஆம் கல்யாணமும் முடிஞ்சாச்சு. கனவுன்னா அப்படி தானே கண்ணா பின்னான்னு வரும். நான் கூட ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆகிடுத்து. இப்போ கூட ஆஃபீஸ் போகிற மாதிரி கனவு கண்டுருக்கேன். 3 சக்கர சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது எனக்கு. ஆனால் கனவில் 2 வீலர் அட்டகாசமாக ஓட்டுவேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரி, அவரோட கனவுக்கு வரேன். மச்சினருக்கு வேலை கிடச்சிடுது. மறுநாளைக்கு எங்கள் பிள்ளைக்கு கல்யாணமா. அவனுக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகிடுது. இவா கையில் ஒரு காசும் இல்லையாம், 10 காசு கூட இல்லையாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம். புலம்பிண்டே நடந்து வரைச்சே ஒரு சின்ன குருவாயூரப்பன் கோவில் தெரியறதான். அங்கே அந்த கோவில் வாசலில் நின்றுட்டு, குருவாயூரப்பா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவர் சத்தமாக புலம்ப, கோவிலேருந்து ஒரு பட்டாச்சாரியார் விசாரிக்க வெளியில் வந்து கேட்குறாராம். என்னாச்சு என்னன்னு வேறு விஷயத்த சொல்கிறாராம். சரி, எந்த ஊரில் கல்யாணம் அப்படின்னு ஒன்று இவர் ஊர் பேரை சொல்கிறாராம். அவ்வளோதானே, இங்கேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தான், நான் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபு 2 பேருமா வந்து ஒரு அம்பாசிடர் காரில் கொண்டு விட்டாளாம். அவள் 2 பேரும் பஞ்சகச்சம் மடிசாரோட ஜம்முன்னு இருந்தாளாம். இவளை கொண்டு விட்டு வந்து எங்கள் ஆத்துக்கார் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம், நீங்களும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கோளே அப்படின்னு. அதுக்கு அவள் இல்லை எங்களுக்கு வேத பாடசாலையிலெல்லாம் நிறைய வேலை இருக்குது, எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கோம், உங்களுக்கு என்னமோ ஹெல்ப் பண்ணணும்னு தோணித்து வந்தோம், எங்களுக்கு விடை கொடுங்கோ, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பி திரும்பினா, எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கு மட்டும் குருவாயூரப்பனாவும் மகாலட்சுமியாகவும் தெரிகிறாளாம். நாங்கள் 2 பேரும், பகவானே நீயே எங்களுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லிகிட்டே நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறோளாம். மற்றவாள்லாம் எங்களை பார்த்து சிரிக்கிறாளாம். அதுக்கு அடுத்த நிமிஷமே 2 பேரும் மறைஞ்சு போய்ட்றாளாம். இது தாண்டி கனவுன்னார் 2 பேரும். அவரே கொஞ்சம் ரொம்ப நெகிழ்ந்து உட்காந்துருந்தார். அடுத்த நாளைக்கு என்னாச்சு, இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மிஸ்டர் முருகுசுந்தரம்னு, அவர் திடீர்னு எங்கள் ஆத்துக்கு என் கையில் ஒரு பெரிய கட்டு படம், குருவாயூரப்பன் படம் ஒரு பெரிய கட்டு கையில் கொண்டு கொடுத்துட்டு, மாமி இந்தாங்கோ, கொலு வச்சிருக்கேள், நவராத்திரிக்கு வரவாளுக்கெல்லாம் வச்சு கொடுங்கோ அப்படின்னு கொடுத்தார். எண்ணாத போது வந்ததுனால எவ்வளோ இருக்கும்னு நான் எண்ணி கூட பார்க்கல. கண்டிப்பாக 100 படத்துக்கு மேலே இருக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் ஒருத்தரை பார்த்துட்டோம். உடனே அவர் கேட்டார், என்னாச்சு அப்படின்னு விஷயத்தை சொன்னோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நவராத்திரிக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் நம்ம ஆத்தில் குருவாயூரப்பன் படம் இல்லை, எங்கள் ஆத்தில் இருந்தது, நம்ம ஆத்தில் இல்லை, எங்கள் ஆத்தில் இருந்ததுன்னு புலம்பிகிட்டே இருந்தார். சரி வாங்கலாம், கடைக்கு போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த குருவாயூரப்பன் என்ன பண்ணான், நீ 1 கேட்டா நான் 100 கொடுத்துட்றேன் அப்படின்னு. 100 இல்லை, அதுக்கு மேலேயே இருக்கும். நவராத்திரிக்கு வந்தவா எல்லாருக்கும், அதுக்கப்புறமா வந்தவா எல்லாருக்கும் அந்த படத்தை வச்சு கொடுத்தேன்.
அதோட சில பேர்லாம் குழந்தை வரம் வேண்டி காத்துன்ருக்கா, அவளுக்கெல்லாம் கொடுத்தேன். இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது, விரும்பி கேட்குற வாளுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். எப்படி என்னோட அனுபவம்? எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடியுது பாருங்கள். என்ன பகவானா இல்லை, இருந்துகிட்டே இருக்கார். எங்களுக்கு அன்றைக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்ன நம்ம என்னமோ கேட்டோம், என்ன இவ்வளோ படத்தை கொண்டு கொடுத்து அந்த ஒரு சந்தோஷத்தை தாங்கவே முடியல. இன்னும் நிறைய அனுபவம் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றொன்னா சொல்கிறேன். நன்றி. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்.